ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசின் ஆர்ட் மெட்டீரியல்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், லெட் ஸ்டார்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கிட் தான். நான் பிகினராக இருக்கிறதுனால சின்ன கிட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து இயரிங் மேக் பண்ணுற ரிங் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிற ஒரு ரிங் தான். இந்த சில்வர் அண்ட் வந்து கோல்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோஸ் பிளேயர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டர். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டசில்ஸு. இது வந்து கோல்டன் கலரில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இது கொஞ்சம் டசில்ஸ் வந்து கீ செயினில் போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஏபிசிடி சம்ஸ் தான். இது வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கீ செயினில் வந்து நேம் வந்து சில பேர் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அந்த நேம் வந்து நம்ம இதில் போடும்போது நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைனில் அமேசானில் தான் நான் வாங்கினேன். இது வந்து கீ செயின்காக சில்வர் அண்ட் கோல்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது 1 யூஸ் ஸ்பூன்ஸ். இது மிக்சிங் பர்பஸ்க்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாக்கில் வந்துட்டு ரெண்டாவது வால் டெக்கார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் தான். இதை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சின்ன ஸ்டோன்ஸ் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற ஸ்டோன்ஸு நம்ம கலர்ஸ் கொண்டு அவைலபிளாக இருக்குது. இது வந்து அந்த கிறிஸ்டல் கிளியர்லேயே கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸு. நம்ம பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு சின்ன ஸ்டோன்ஸ் வைக்கும்போது அப்படின்னா நம்மளுக்கு கேப் வந்து சீக்கிரமாகவே ஃபில் ஆகும். ஸ்டோன்ஸும் ரொம்பவுமே அதிகமாக வந்து இழுக்காது. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பெண்டன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி அமேசானில் தான் இதுவும் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சில்வர், கோல்டு அண்ட் வந்து பிரான்ஸ், இது மூணுமே வந்து நம்மளுக்கு இந்த மெட்டலில் வந்து கிடைக்கிது. நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இந்த சைஸ் வந்துட்டு. அப்புறம் கொஞ்சம் கனெக்டிங் ரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கனெக்டிங் ரிங்ஸ் வச்சு தான் நம்ம ஜுவல்லரி, கீ செயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த மெட்டலில் வந்து ஒரு சைக்கிள், ஈஃபில் டவரு, அப்புறம் மெட்டல் ஸ்டார் ஃபிஷ்ஷு இதுவும் கூட நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி மேக்கிங்காக நான் கொஞ்சம் செயின்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பிக் சைஸ் வந்துட்டு கோல்டன் கலர்லேயும், ஸ்மால் சைஸில் வந்து கோல்டன் அண்ட் சில்வர்லேயும் வாங்கியிருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளாக் ரோப் பண்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம பென்டென்ட் போட்டு நம்ம வேர் பண்ணும்போது நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டசில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார் ஹேங்கிங், அப்புறம் வால் டெக்காருக்காக நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒயிட்டு, கோல்டன் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிற ஒரு கோல்டன், இது மூணுமே தான் நான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் காமனான கலர் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷின். இதில் ட்ரில் பிட் ஆல்சோ வந்து கொடுத்துருவாங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி. அது இல்லாமல் இந்த கேபிள் ஆல்சோ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கேபிள் வந்து நார்மல் அடாப்டர்லேயே வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரஷஸ் கூட நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைமர் MDFல வந்து நம்ம போடுறதுக்காக இந்த ப்ரஷஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆன்லைன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம பீச் சைட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாகவே அதை க்ளீன் பண்ணி நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம் போல் இருக்குது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது இந்த சீயோடது எல்லாமே. ஸோ காஸ்ட்லியாக இருந்தால் கூட நம்மளுக்கு இதெல்லாம் வச்சா தான் நம்ம இந்த தீமே கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீ செயின்காக இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம லோக்கல் ஷாப்பில் இது அவைலபிளே இல்லை. அதே மாதிரி இந்த ஜுவல்லரிக்கும் அப்படி தான். நம்ம ஜுவல்லரிக்கு வந்துட்டு நம்ம போடுற கார்ட்ஸும் சரி, கவர்ஸும், இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தது. ஸ்மால் சைஸ் கூட கிடச்சிருது. இந்த பிக் சைஸ், இந்த கார் ஹேங்கிங், ஜுவல்லரி பேக் பண்ணுற அந்த கவர்ஸ் கிடைக்கிறதா ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அமேசானில் வந்து நான் பார்சல் கவர்ஸ் கூட நான் வாங்கி வச்சுருந்தேன். அமேசானில் சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஓஷன் தீம்காக நான் மிக்சட் ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹூக்ஸ் கூட நான் வாங்கியிருந்தேன் ஜுவல்லரிக்காக. இது வந்து கெஸ்ஸர் ஒயிட் அப்படிங்கிற ப்ரைமர் தான். இதுதான் நம்ம MDFல வந்துட்டு பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வார்னிஷ் ஆல்சோ நான் வாங்கியிருந்தேன் சைடில் வந்து நம்ம பார்டர் கொடுக்கறதுக்காக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ டேப் தான், ஸ்டிக்கர் டேப் இது. இதில் இருக்கிற ஒவ்வொரு தேங்க்யூவும் எடுத்து நம்ம ஒவ்வொரு பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் கிளிட்டர்ஸ்ன்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து க்ளூ டைப்பான ஒரு கிளிட்டர்ஸ். இதை நம்ம போட்டோன்னா ரெசின் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். உங்களுக்கு ரெசின் ஆர்ட் சம்மந்தமான ஏதாவது குவரிஸ் இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ரெசின் ஆர்ட் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.